வெல்கம் டு டைலர் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ஒரு சூப்பரான சில்க் சாரீக்கு வந்து ஒரு அழகான ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ இதுக்கு பேக் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து லைனிங் கிளாத்தில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நெக்கு நம்மளுக்கு எந்த மாதிரி நெக் வேணுமோ அந்த நெக்கு வந்து நான் இதில் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஒன் சைடு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து கீழே மட்டும் போட்டு எடுத்துருக்கேன். போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வந்து நெக்கு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நெக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், நெக்கு சென்டருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அது வந்து ஒன் சைட் மட்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக வந்து பெண்ட் பண்ணிவிட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கில் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பேக்கை வந்து 2 பிட்டாக தனித்தனியாக வந்து நம்ம எடுத்துட்டோம். பாருங்கள், இது ரைட் சைட் பிட்டும் பேக் சைடில் வர லெஃப்ட் சைடில் வர பிட்டும் தனித்தனியாக இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை வந்து லைனிங் கிளாத்தில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒன் சைடு கொடுத்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சைடு லைனிங் கிளாத்தும் நான் அதே மாதிரி வச்சுட்டு தச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைனிங் கிளாத் வச்சு தைக்கும்போது நம்ம அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம தைக்கணும். சில டைம் நம்ம தைக்கும்போது என்ன ஆகும்னா மாற்றி தைச்சிருவோம். அந்த மாதிரி மாற்றி தைக்காமல் சேம் ஒரே மாதிரி வந்து இருக்கா இந்த ப்ளவுஸ் பேக் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் ரெண்டும் இதே மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். தனித்தனி பிட்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஒன் சைட் பிட்டு மட்டும் நம்மளுக்கு இருக்குது. ஒன் சைட் பிட் வந்து லெஃப்ட் சைட் பிட் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ரைட் சைடில் ஒரு பிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ லெஃப்ட் சைடில் வர பிட்டுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து தச்சு எடுத்துக்கிட்டு நான் டிசைன் பண்ணுறதுக்காக பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் வெறும் லைனிங் கிளாத்தில் மட்டும் இந்த டிசைன் பண்ணுறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நெக்கு மட்டும் வச்சுட்டு நான் இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த நெக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு வளைவாக போட்டு நான் அந்த டிசைனுக்காக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து இதை மார்க் பண்ணி எடுத்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஒன் சைடு மட்டும் தான் நம்ம தைக்கிறோம். இது வந்து லெஃப்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேப்பர் கேன்வாஸ் இல்லாமல் கூட சில டிசைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம தைக்க முடியும். நம்மளுக்கு லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் போல் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கிக்கலாம். ஒரு 1/4 மீட்டர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டோன்னா இதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் இதை மார்க் பண்ணிவிட்டு நான் சாரீ கிளாத்தில் வந்து கொஞ்சம் போல் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளாத்தில் வந்து நான் தச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் இதை தச்சு எடுத்துடுறேன். இந்த ப்ளவுஸ் கிளாத் வந்து நம்ம தச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து சாரீ கிளாத்தில் வந்து கட் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சாரியோட கிளாத் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் தனியாக வந்து சில்க் மெட்டீரியல் கிளாத் கொடுத்து நீங்கள் இந்த டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சாரீ கிளாத் வந்து போதும் அப்படின்றதுனால நான் சாரீ கிளாத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம தச்சுட்டு அந்த லைட்டாக அந்த கார்னரில் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு மடிச்சுட்டு கிளாத்தை வந்து உள்ளே மடிச்சுட்டு நான் தையல் போட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி கிளாத் வந்து உள்ளே மடிச்சுட்டு நம்ம தையல் போடும்போது நம்ம அதுக்கு மேலே எது வச்சாலும் வந்து அந்த பிசுறுலாம் வந்து அந்த த்ரெட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் உள்ளே வந்து கவர் ஆகிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து தச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நான் தச்சுட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த டிசைன் அளவுக்கு நம்ம ஈவனாக வந்து இதை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸில் பாருங்கள், நான் லெஃப்ட் சைடில் வந்து இந்த டிசைன் வந்து ஒன் சைடு ரெடி பண்ண பாருங்கள். அது அந்த நெக்கு ஓரத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு நான் இதை வந்து தச்சு எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த நெக்கு ஓரத்தில் வந்து உள் சைடு வச்சு தையல் போடுறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து உள் சைடு வச்சுட்டு நான் தையல் போட்டுறேன். தையல் போட்டுட்டு இதை வந்து திருப்பி எடுத்துக்கலாம். ஈவனாக வந்து திருப்பி எடுத்துட்டேன். ஈவனாக திருப்பி எடுத்துக்கிட்டு அந்த பெண்டு வளைவு வருது பாருங்கள், அது வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் கிளாத்தோட சேர்த்து பதிகிற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுடலாம்.
பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த வெளி சைடில் வர அந்த பிசுறெல்லாம் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. அந்த கிளாத் வந்து உள்ளே போயிடும். இப்போ அதுக்கு மேலே வந்து நான் கோல்டு கலரில் வந்து லேஸ் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன் நான் கோல்டு கலர் லேஸ் வைக்கிறேன் அப்படின்னா, நம்ம அந்த சாரீ கிளாத்தோட வந்து சேம் மேட்ச் ஆகிடுது. அதனால் வந்து நம்ம லேஸ் வச்ச மாதிரி வந்து தனியாக வந்து கான்ட்ராஸ்ட்டாக தெரியாதுன்றதுனால நான் இந்த மாதிரி வந்து வைக்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய லேஸ் எல்லாம் விருப்பம் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் வந்து இந்த மாதிரி கலரு சேம் ஒரே மாதிரி கலர் வச்சோன்னா அந்த லேஸ் வந்து தனியா வந்து நம்மளுக்கு எடுத்து குடுக்காது. அதனால சேம் கலரா நான் சூஸ் பண்ணி இதுக்காக நான் யூஸ் பண்றேன். இல்ல உங்களுக்கு வந்து நெறைய என்னன்னு கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இதுக்கு மேல வந்து அந்த அந்த ப்ளவுஸோட கிளாத் வருது பாருங்க. அந்த கிளாத்ல நீங்க லேஸ் வாங்கி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹைலைட்டா நல்லாவும் எடுத்து குடுக்கும். இது நம்ம அந்த மாரி தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த டிசைன் வந்து தச்சுட்ருக்கோம். அந்த லேஸ் வச்சு தச்சுட்ருக்கோம். பாருங்க இப்ப இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்துக்கிறேன். பக்கத்திலேயே வந்து இன்னொரு தையலும் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இப்ப சும்மா இது வந்து ஒரு லைன் மாதிரி வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு லீஃப் மாதிரி வந்து சும்மா அப்படி லைட்டா ஒரு த்ரெட் மாரி குடுத்துட்டு நம்ம இத தச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இப்ப இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒன் சைடும் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறதுக்காக, நான் வந்து தனியா வந்து அந்த சாரி கிளாத்ல பைப்பிங் யூஸ் பண்ணாம, வேற கிளாத் வந்து ஷைனிங் மெட்டீரியல்ல வந்து கிளாத் வாங்கி நான் யூஸ் பண்றேன். சேம் கலர் மேட்ச் பண்ணி நான் கிளாத் வாங்கியிருக்கேன். ஏன்னா சாரியோட கிளாத்ல நம்ம பைப்பிங் வைக்கும்போது, அந்த அளவுக்கு வந்து பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டா வராது. அதுக்காக நான் சாரி கிளாத்ல வந்து பைப்பிங் வைக்காம, நான் சில்க் மெட்டீரியல் கிளாத் வந்து எல்லோ கலர்ல வாங்கிக்கிட்டு, அதுக்கு மேட்ச் பண்ணி நான் இந்த மாதிரி வந்து பைப்பிங் தச்சு எடுத்துக்கிறேன். பாருங்க பைப்பிங் தைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம த்ரெட் பைப்பிங் வந்து வச்சுக்க போறோம். இப்போ த்ரெட் பைப்பிங் வைக்கிறதுக்காக நான் த்ரெட் எடுத்து வச்சிருக்கேன். அந்த த்ரெட் குடுத்து நம்ம உள்ள மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து பைப்பிங் குடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட் பைப்பிங் வைக்கும்போது ஒரே மாதிரி வந்து ஈவனா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வேற வந்து அந்த த்ரெட் வந்து ரொம்ப உருட்டியா வந்து இருக்கும். அதனால பைப்பிங் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதனால இப்ப நெக்குக்கு மட்டும் ஒன் சைடு மட்டும் வச்சுட்டு நான் த்ரெட் பைப்பிங் குடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க இப்ப பைப்பிங் குடுத்துருக்கோம். சேம் ஒரே மாதிரி கீழேருந்து மேல வரைக்கும் அந்த த்ரெட்டோட சைஸ்லயே வந்து நம்மளுக்கு பைப்பிங் வந்திருக்கு. இப்ப இன்னொரு சைடு வந்து நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பாருங்க. அதையும் வந்து இன்னொரு சைடும் 2 சைடும் 2த்தையும் சேர்த்து ஒண்ணா வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒண்ணா வச்சுட்டு ஜாயிண்ட் பண்ணும்போது அந்த நெக்கோட அளவு ஒண்ணா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து கிளாத் வந்து ஸ்ட்ரெயிட்டா கிளாத் ஒண்ணு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த கிளாத் குடுத்துட்டு நம்ம வந்து தச்சுட்டு திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு, ஒரு 2 1/2 இன்ச் அளவுக்கு அந்த லூப் வந்து ஸ்ட்ரெயிட்டா கிளாத் மாதிரி வந்து லூப் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ ரெடி பண்ண லூப்ப வந்து அந்த பைப்பிங் குடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு, இப்போ 2ஆ மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டுடலாம். பாருங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒண்ணொண்ணா குடுத்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக் ஒன் சைடு மட்டும் நான் இந்த மாதிரி வந்து தச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு மேல வந்து அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்த லைட்டா நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ கோல்டு கலர் கிளாத்ல வந்து நான் ரோப் மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது வந்து நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பேட்ச் வந்து நம்ம சின்ன சின்னதா மடிச்சு தச்சிருக்கோம் பாருங்க அந்த லூப் மாதிரி. அதுக்கு மேல வச்சுட்டு நான் இந்த கிளாத் குடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ சேம் கலர் வந்து கிளாத்து கொடுத்து நம்ம அந்த நெக்கு கிட்ட வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அதுக்குள்ளே இருக்க அந்த பிசுரெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் உள்ளே போகிற மாதிரி வந்து நம்ம மடிச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து நான் கோல்டு கலரில் வந்து லேஸ் வச்சுக்கிறேன். சேம் கலர் கொடுத்து அந்த கோல்டு கலர் லேஸை லைட்டாக வந்து ஒன் சைடு பைப்பிங் தெரிகிற மாதிரி வச்சுட்டு நான் தச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த ஒன் சைடு வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ கீழே பாட்டத்தில் வந்து நான் கிளாத் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அந்த கிளாத்து கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்டர்லாம் எதுவும் இல்லாதனால ஸ்லீவில் மட்டும்தான் இதுக்கு பார்டர் இருந்தது. அதனால் வந்து இடுப்பில் வந்து இந்த மாதிரி கிளாத்து கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து கிளாத்து விடாமல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நம்ம பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் டாட்டும் வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து நம்ம பேக் டாட் வந்து பிடிக்கணும். அதே மாதிரி வந்து இந்த ப்ளவுஸுக்கும் வந்து நம்ம பேக் டாட் பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஒரு சில ப்ளவுஸுக்கு தான் நம்ம வந்து பிடிக்க முடியாமல் இருக்கும். அதனால் அதுக்கு அந்த மாதிரி ப்ளவுஸுக்கெலாம் நம்ம பிடிக்க வேண்டாம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு நம்ம பேக் டாட் பிடிச்சிட்டு நான் இதை தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பேக் வந்து அந்த சாரீ கிளாத்து கொடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தச்சு போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து அந்த லூப்பு தூக்குன மாதிரி இருக்கனாலும் நீங்கள் ஹெம்மிங் ஊசி வச்சு லைட்டாக நூல் வச்சு நம்ம டைட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம ப்ளவுஸ் போடும்போது என்ன ஆகும்னா லைட்டாக தூக்குன மாதிரி தெரியும். அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் ஹெம்மிங் ஊசி வச்சு லைட்டாக டைட் பண்ணி விட்டுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ட்ரெண்டாக இருக்கும். ரொம்ப புதுசான நியூவான டிசைனாக உங்களுக்கு இருக்கும். நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் நிறைய வரும். நம்ம சேனலில் போட்டுட்டு தான் இருக்கோம். நீங்கள் பார்த்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.